ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2021 ஆரம்பித்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஸோ மீதி இருக்கக்கூடிய 11 மந்த்ஸில் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸ் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகும் முன்னாடி இனி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன். நான் நம்மளுடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஃப்ரீயாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். செகண்டு, நீங்கள் இன்னும் என்னோட தமிழ் பாட்காஸ்ட்டை கேட்கவில்லை அப்படின்னா தமிழ் பாட்காஸ்ட்டை எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே காமிக்கிறேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பாட்காஸ்டோடைய லிங்க்கும் இருக்கு. முதல்ல ஸ்பாட்டிஃபை அப்படின்ற இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மக்களே. நீங்கள் எல்லோரும் பாட்டு கேட்பீங்க இல்லையா? அதுலேயே வந்து நீங்கள் சர்ச்சில் போட்டிங்கன்னா SAAT சாத்விக் லிவிங் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினீங்க அப்படின்னா முதல்ல நம்மளுடைய பாட்காஸ்ட் நேம் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நிறைய எபிசோட்ஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம். 5 மினிட்ஸ் தான். எவ்ரி வீக் நியூ எபிசோட் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு எபிசோடை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதை தட்டி பார்த்து அந்த வீடியோவை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸ் தாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிடலாம். வேக் அப் ஏர்லி. இவ்வளோ நாளாக நம்ம வந்து லாக்டவுனில் இருந்தோம், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தோம். ஸோ நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிள் ரொம்பவே மாறி இருக்கும். ஸோ ஒரு 10 மணி அப்படின்னா நீங்கள் ஒரு 8 மணிக்கு எழுந்துக்க ட்ரை பண்ணுங்கள். 8 மணியாக இருந்தால் ஒரு 6 மணிக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸசைஸ் அப்படின்றதுலாம் நமக்கு இப்போ இல்லவே இல்லை. வெளியில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் பெருசாக கிடையாது. ஸோ உடல் அப்படின்ற பயிற்சி நமக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக யோகாவோ இல்லை ஜிம்மோ ஏதோ ஒரு டைப் ஆஃப் உடற்பயிற்சி நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தே ஆகணும். அடுத்தது மன அமைதிக்காக நம்ம எல்லாருமே மெடிடேஷன் அப்படின்றத ட்ரை பண்ணினோன்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் என்ன ஆகுது அப்படின்ற அந்த அனாலிசிஸ்க்கு நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்புறமா அந்தந்த டே நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றது தெளிவு வருவதற்காக டு டூ லிஸ்ட் அப்படின்றத ஒன்று போட்டு வச்சுக்கலாம். 6 months ஒன்ஸ், 1 year ஒன்ஸ் என்னுடைய கோல் என்ன, நான் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் பிளானிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே பிளானர் கூட ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். இவ்வளோ வேலைகள் செய்யும்பொழுது நடுவில் நம்மளுடைய உடம்பு ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ 2 to 3 liters ஆஃப் வாட்டர் அதோட அதிகமாக குடித்தா கூட நமக்கு ரொம்பவே நல்லது தான். ட்ரிங்க் மோர் வாட்டர். எல்லா சக்ஸஸ்ஃபுல் மனிதர்களுக்கான ஒரு மிக காமனான ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஒரு வருடத்தில் அட்லீஸ்ட் 30 புக்ஸ் நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ரீட் மோர் புக்ஸ், உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ். இவ்வளோ வேலைகள் செய்யும் பொழுது நடுவில் நம்ம மண்டச்சா என்னடா அப்படின்னு இரிட்டேட் ஆகும். ஸோ நடுவில் ப்ரொடக்டிவாக ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. நமக்கு உணவு தாங்க மருந்து. நம்மளுடைய உணவு தான் நமக்கு சக்தியாக மாறுது. ஸோ நல்ல ஆரோக்கியமான ஹெல்தியான ஃபுட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்களுடைய டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலைகளில் ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஈஸி டாஸ்க் உங்கள் மைண்டால் ஈஸியாக இன்னும் செய்ய முடியும். நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நம்ம வேலைக்கு நடுவில் 1008 நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இந்த ஒரே விஷயம் சோஷியல் மீடியா தான். ஸோ உங்களுடைய வேலையை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மொபைலோ இல்லை எந்த ஆப்ஸோ நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சில டைம்ஸ் நமக்கு தெரியவில்லை அப்படின்னா அதை ஒற்றுக்கொண்டு நம்ம யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேட்கலாம். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜேர்னலிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை நான் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத என் கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி ஜேர்னலாக வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் டெய்லி ஏதாவது எழுதணும். உங்கள் மூளைக்குள்ளே என்ன தோணுதோ அதை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக தேவையான காசு எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றதும் எந்த அளவுக்கு வரவு செலவு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படி சிரிக்கணும் அப்படின்ற அந்த ஹேபிட்டை எல்லோருமே வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருமா வராதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் பாசிபிளா அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? இந்த அழகான குழந்தை மாதிரி பிரச்சனையை பார்த்து நம்மளும் சிரிக்கலாம். எல்லோருமே எஸ் அண்ட் நோ அப்படின்றது எப்போ எப்படி யார்கிட்ட சொல்லணும் அப்படின்றத கற்றுக்கொள்ள வேண்டும். அண்ட் நம்ம வாழ்க்கையில் க்ரோ ஆகும்போது நம்ம ப்ரொஃபஷ்னலாகவும் சரி பர்சனலாகவும் சரி நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது நெட்வொர்க் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்பாடா, இவ்வளோ வேலைகள் செய்த பிறகு அவ்வளோ டயர்டாக இருப்போம். அடுத்த நாளைக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 8 to 9 மணி நேரம் நல்ல ஸ்லீப் நமக்கு தேவை. ஆரோக்கியமான ஸ்லீப், நடுவில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிம்மதியான ஒரு உறக்கம் தேவை. அதுக்காக ஒரு நல்ல குட் ஸ்லீப் ரொட்டீன் நீங்கள் டெவலப்
ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 20 ஹேபிட்ஸ்லேருந்து ஏதோ ஒரு ஹேபிட் நீங்கள் ட்ரை பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இன்னும் ப்ரொடக்டிவாக மாறும். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And until I see you all in another new video, take care, stay safe, bye bye and happy reading.